ஆர் யூ ஹாப்பி நவ்? இன்னைக்கு சந்தோஷமா இருந்தீங்களா? இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? ரொம்பவே ஹாப்பியா இருந்தீங்களா? இந்த கேள்விலாம் உங்ககிட்ட யாராவது கேட்டா, "அத ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு நாளா இது? எப்படா முடியும்னு இருந்துச்சு. வாழ்க்கையில சந்தோஷன்றதே இல்ல." அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே உங்கள வருத்தப்பட வச்சிருப்பாங்க. உங்களோட பொட்டன்ஷியல், ஸ்ட்ரென்த்து, பவர், ஹார்ட் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கும். ஹாப்பினஸ்ன்றது வாழ்க்கையில இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது, நிறைய தத்துவ அறிஞர்கள் ஹாப்பினஸை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஹைடோனியா, யூடைமோனியா. இந்த 2 கிரேக்க சொற்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைடோன்றது சுய ஒழுக்கம், சுய கவனிப்பு, அதை நிறைவு செய்கிறனால ஏற்படக்கூடிய சந்தோஷம். ஆனால் யூடைமோனியான்றது பொது நலன்களால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்க. ஆனால் மனிதனோட மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா 100ல் 50% நம்முடைய மரபணுலே இருக்குமாங்க. 10% நம்மளோட சிச்சுவேஷன் தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். ஆனால் மிச்சம் 40 சுய கட்டுப்பாடு. அதாவது உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்களோட ஹாப்பினஸ். 40% அந்த நாளை முழுசாக ஹாப்பினஸாக மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்மைல். அன்னைக்கு நாளை எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே தொடங்குங்க. செல்ஃப் அவேர்னஸ். தெளிவாக இருங்க. யார் உங்ககிட்ட பேசினாலும் மற்றவங்க கிட்ட ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து என்ன வருமோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களான்னு பயப்படாதீங்க. மற்றவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க கற்றுக்கோங்க. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின், ஒரு ரூலை உருவாக்கிக்கங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. குறிப்பாக சோசியல் கனெக்ஷன் அதிகமாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நீங்கள் தான் அந்த நாளை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண மிகப்பெரிய ஒரு மனிதராக இருக்க முடியும். இந்த வீடியோவில் இன்னும் நம்ம அன்னைக்கு நாளை எப்படியெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கலான்றதுக்கு சில புக்ஸை உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன்.